ரோசி, ரோசியே, அம்மா கிளம்பிட்டேன் பாருமா, வெளில வா கிளம்பிட்டு. அம்மா நானும் கிளம்பிட்டேன், போலாம் ஜாலி ஜாலி பீச்சுக்கு போறோம். என் மவ, ஆமா ரோசி பீச்சுக்கு தான் போறோம். எங்க உங்க அப்பா இன்னும் வரலையா? இன்னும் கிளம்பிட்டு இருக்காரா? ஆமாமா, அப்பா இன்னும் கிளம்பிட்டு இருக்காரு. ரோசி என் தங்க மவ அழகா கிளம்பி இருக்கே. சாந்தி, அண்ணே. எங்கம்மா எங்க கிளம்பி ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க? அண்ணே சும்மா தானே, இன்னைக்கு அவங்களுக்கு லீவ் இல்ல, அதனால வெளியே போயிட்டு வரலான்னு கிளம்பி நின்றுட்டு இருக்கோண்ணே. நாங்க கிளம்பிட்டோண்ணே, இன்னும் ஒரு பொண்ணு மாரி இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்காருண்ணே. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்கம்மா. நம்ம அந்த நெட்டமாடு கிட்ட போறோம்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லையே. அப்படியே இது வழியே சொல்லி விட்ற வேண்டியதான். அவர் அங்கே போய் சொன்னா அப்புறம் அவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துடும். என்னையா கூப்பிட்டுட்டு போல வரலன்னுட்டு. நம்ம சொல்லுவோம், 2 எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டுடுவோம். நீங்க எங்கண்ணே இந்த பக்கம்? இல்லம்மா, இப்பதான் நான் ஆபீஸ்ல இருந்து போயிட்டு இருக்கேன். மீனா வந்திருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னா. சரி, அதான் கொஞ்சம் முன்னாடியே பர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, மீனா வந்திருக்காளாண்ணே. சரி சரிண்ணே, நான் வரவே இல்லைண்ணே. இவங்களுக்கு லீவுன்றதுனால இவர் நேற்று நைட்டுக்கே எங்களுக்கு பிளான் பண்ணிட்டாருண்ணே. காலையில் பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம் அப்படின்னுட்டு. அதனால் இப்போ பீச்சுக்கு தானே கிளம்பிட்டு இருக்கோம், வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. நான் எங்கே சொன்னேன்? எனக்கு ஒரு நாள் தான் லீவு, நான் வீட்லேயே இருக்கேன், என்னை எங்கேயும் கூப்பிடாதேன்னு சொன்னேன். இவ கேட்குறாளா? இல்லாட்டி இதுக்கு ஒரு சண்டை, வெளில கூப்பிட்டு போன்ட்டு கூட்டிகிட்டு போனால் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாமே இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிறா. நான் தான் கூப்பிட்டு போனேன்ட்டு. இவ எவ்வளோ சொன்னாலும் இவ திருந்த போகிறதில்ல. அது சரிம்மா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. நானும் கிளம்புறேன். சின்ன பொண்ணு வேற ஃபோன் பண்ணிட்டா 2-3 டைம். சரி சரிண்ணே, அப்போ நீங்களும் வரலாம்ல? மீனா வந்திருக்கும் போது எல்லாத்தையும் கூப்பிட்டு பீச்சுக்கு வரலாம்ல, நம்ம அப்படியே போயிட்டு வரலாம்லண்ணா. இல்லம்மா, வீட்டுக்கு போனாதான் எப்படி நல்லவரன்னு தெரியும். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வாராசு வரேன் சின்னப்பா. எங்க வெளியே கிளம்பியாச்சாம்ல பீச்சுக்கு. சரி போயிட்டு வா சின்னப்பா, உங்களுக்கு லேட் ஆகுது. நானும் வீட்டுக்கு போறேன். தங்கச்சி வந்திருக்கு ஊர்ல இருந்து, அதனால பெர்மிஷன் போட்டு கொஞ்சம் நேரமா வந்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அவளை என்ன ஏதுன்னு நான் பாக்குறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி ராசு, சரி மீனா வந்திருக்கா, கேட்டதா சொல்லு. நான் வந்துட்டு வேணா நேரம் இருந்தால் வீட்டுக்கு வரேன். சரி ராசு, நாங்கள் போயிட்டு வரோம். நீ பார்த்து பத்திரமா போ. சரிம்மா மீனா, நீங்க போங்க, நானும் கிளம்புறேன். வர சின்னப்பா. ஏய் சாந்தி, என்ன? எதுக்கு இப்போ நீ தேவையில்லாமல் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற? நான் தான் உன்னை வெளில கூப்பிட்டு போறேன்னு சொன்னேனா? நானே ஒரு நாள் தான் லீவு, ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா நேற்று நைட்ல இருந்து இதை சொல்லி தானே நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்த. காலையில் எந்திரிச்ச உடனே போறேன்னு கிளம்புற. இதே பீச்சுக்கு உங்க வீட்டுக்குன்னா நேரமா கிளம்பிடுற. இதே எங்க வீட்டுக்கு போனோம், எங்க வீட்டு சைடு தான் ஒரு ஃபங்க்ஷனா, நீ கிளம்புறியா? கிளம்பவே மாட்டேன். எதுக்கு போற நேரத்துல கத்திட்டு இருக்கிறீங்க? ஒரு புள்ள பொண்டாட்டியை ஒரு 4 இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் வருவோன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்களும் கூப்பிட்டு போக மாட்டேன்றீங்க. அதனாலதான் நானாவது பெருமையிலத்துக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். என்ன இப்படி சொல்றேன்னு நினைச்சு நீங்க பெருமைப்படுங்க. இந்த மாதிரி அறிவே இல்லாதவன் ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் டெய்லி கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேன். ஓ, எனக்கு அறிவில்லைன்னா நீங்களே போய்க்க வேண்டியதானே? என்னதுக்கு கூப்பிடுறீங்க? ஒரு நாள் தானே லீவு, நான் வீட்டில் இருக்கலாம்ல. சும்மனைக்கு அங்கவான்னு எத்தனை அங்கவாவை கூப்பிட்டு உட்காந்துருக்குறீங்க? பிள்ளைக்கு இன்னைக்கு தான் லீவு, சண்டே. நீங்களும் இன்னைக்கு தான் லீவு. ஏன் வெளில போயிட்டு வரதுல பெண்ணாமா? இங்க பாத்துக்கோங்க, அங்கெல்லாம் வந்து பீச்ல எல்லாம் வந்துட்டு ஏ சாந்தி, ஏ 4 முடி இப்படிலாம் கத்திட்டு இருக்க கூடாது. அழகா டீசெண்டா டார்லிங்னு கூப்பிடணும், சொல்லிட்டேன். டார்லிங்கா? ஏம்மா தாயே, என்னாலலாம் அப்படி கூப்பிட முடியாது. வர இஷ்டம் இருந்தா வா, இல்லாட்டி வா, வீட்டுக்கு போய்க்கலாம். ஒன்றும் ஆகல இப்போ. இங்க பாரு ரோசி, நீ அங்க வந்து மம்மின்னு தான் கூப்பிடணும். அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க கூடாது, சொல்லிட்டேன். நீ திருந்தவே மாட்டியா? ஏன் தான் இப்படி தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கிறியோ எனக்கு தெரியல. ஆமா, நான் திருந்தது இருக்கட்டும். நீங்க அப்படியே திருந்தி கிழிச்சிட்டீங்கல்ல, என்ன வந்து சொல்ல வரீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கையிலே மட்டும் கட்டிட்டு சுத்தி வந்தீங்க. போட்டுக்கு ஒரு நல்ல துணிமணி கூட கிடையாது உங்கள்கிட்ட. எல்லாமே யாரால? நான் வந்ததுக்கு அப்புறம் தானே உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துச்சு, எல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்குது. இப்போ அப்படியும் ஒரு வெளியே போனோன்ட்டு ஒரு பொம்பளை பிள்ளை நான் கிளம்பி வெளியே வந்து நின்னுட்டேன். உங்களுக்கு என்ன, அந்த மப்ளரை கட்டிட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? பொம்பளைங்களே கிளம்பியாச்சு, உனக்கு என்ன மப்ளர்ல எவ்வளோ மேக்கப் வேண்டி கிடக்குது? அப்பி ஏதாச்சும் ஒரு பார்க்க நல்லாவா இருக்கிற? ஒரு மப்ளர் தூக்கி தலையை ஃபுல்லாக கட்டிக்கிட்டேன். இந்த பேண்ட் சட்டையை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி போடுன்னு வாங்கி கொடுத்தது, அதை ஒன்று மாட்டிக்கிட்டு ஊரை சுற்றி வர. ஒழுங்கு மரியாதையா போனோம்மா, அழகா நீட்டா டார்லிங்னு கூப்பிட்டு மரியாதையா வந்துடணும். சும்மா தேவையில்லாம என்கிட்ட வந்து அவங்க கிட்ட அதை சொல்லாத, இவங்க கிட்ட இதை சொல்லாத, ஏன் இப்படி இருக்குன்னு என்கிட்ட எல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காத. நடக்கிறதே அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஒழுங்கா டீசெண்டா வர கத்துக்கோ.
அவளதான் சொல்லுவேன். ஏ ரோசி, உனக்கும் சொல்லிட்டேன், ஒழுங்கா வாங்க போலாம். பாரு, இவ்வளோ கத்து கத்திட்டு ஒன்றும் தெரியாத மாரி நல்லா மூஞ்சி ஃபுல்லாக பல்ல வச்சுட்டு சிரிச்சுட்டு போறா. இவளை நான் எங்க கொண்டு போய் சொல்றது? இவளை திருந்தவும் மாட்டான்றா, நம்மளையும் ஒழுங்கா இருக்க விட மாட்டாங்கிறா. இன்னும் என்னென்ன பிரச்சனையை இழுத்து விட போறாளோ எனக்கு தெரியலப்பா சாமி. ரோசி, இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா அங்க நான் ஜாலியா நம்ம உட்காந்துக்கலாம் ரோசி. பாரு, உங்க அப்பா நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத. ஏம்மா ரோசி, நீ எப்பயும் போல அப்பானே கூப்பிடு. மற்றவங்கள மாதிரிலாம் எனக்கு தற்பெருமை கிடையாது. நீ எப்பயும் கூப்பிடுற மாதிரி நீ கூப்பிடுமா. போதும், எல்லாம் ஒரேடியா தான். ஏங்க வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுக்கலாங்க, வாங்க. ஏம்மா எனக்கெல்லாம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காதும்மா. நீனும் ரோசியும் எடுத்துக்கோங்க, நான் அப்படி ஓரமாக உட்கார்றேன். இவரோட வந்தாலே இப்படிதான். ரோசி நீ வா, நீனும் நானும் அம்மாவும் போட்டோ எடுக்கலாம். ஏங்க என்ன ரோசி, போட்டோ எடுங்க. எல்லாம் நேராக பார்த்து சரிங்க. சூப்பரா எடுங்க, போஸ் கொடுக்குறோம். எடுத்தாச்சுமா, நிறையவே எடுத்தாச்சு. போதுமா, போலாமா? சரிங்க, போலாம். சரி நடங்க போலாம். ஏங்க வெளியவே சாப்பிட்டு போயிடலாமா? அம்மாடி சாந்தி, இங்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து வீடு என்ன ரொம்ப தூரமாக இருக்குது, அரை மணி நேரத்தில் போயிடலாம். போயிட்டு வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோங்க வரும் இங்கெல்லாம் சாப்பிட்டா? இங்கெல்லாம் நிறைய ஆகுமா, அதை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இதுலேயே வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். போங்க. மீனா வேற வந்திருக்கா, எப்படியும் அவங்க வீட்டில் ஸ்பெஷலாக செய்வாங்க. கறி மீன் அது இதுன்னு எடுப்பாங்க. நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்க வேண்டியதான். எதுக்கு இங்கெல்லாம் சாப்பிட்டு வயிறும் சேராது, காசு தான் அதிகம். சிவனோடு இவங்களை போய் வீட்டில் விட்டுட்டு இந்த வந்துடுறாங்கன்னு போயிட்டு நம்ம மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு ஒரு குண்டானில் குழம்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடை வடித்து கொடுத்துட வேண்டியதான். நீ செலவு மிச்சம். பீச்சை சுற்றின மாதிரி ஆயிடுச்சு, கறி குழம்பு எல்லாம் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் சரிதான், போலாம் போலாம், நம்ம எனக்கும் பசி எடுத்துக்கிச்சு. இவ சொன்ன உடனே ஒத்துக்க மாட்டாளே, ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் சொல்றா. கடவுளே, இவளை புரிஞ்சுக்கவே முடியல. எப்பதான் திருந்துவாளோ? எது பண்ணா என்ன, பிரச்சனை வராம இருந்தா சரி. ஏ ரோசி, அம்மா உனக்கு கறி குழம்பே கொடுக்குறேன். இது ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம்மா, இதெல்லாம் இங்கே கடந்த தண்ணியில் செய்கிறாங்க, இதெல்லாம் நல்லதில்லை. நம்ம வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அம்மா உனக்கு சூடாக மீன் குழம்போ சிக்கனோ மட்டனோ உனக்கு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து சூப்பராக சமைச்சு கொடுக்குறேன், சரியா? ஏங்க வாங்க, நேராகுது. ஐயோ, இவ பேசுறத கண்டாலே பயமா இருக்கே. அடுத்து இப்ப என்ன பண்ண போறாளோ? ஏங்க நீங்க ரோசியை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. மீனா வந்திருக்கால, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சாந்தி, வீட்டுல வேலை இருக்கு, புள்ளையும் பசியா இருக்கும், எனக்கும் பசிக்குது. நம்ம வீட்டுல போய் நீ சமைச்சு சாப்பிட்டுட்டு சாயந்தரமா நீ போ. ஏங்க நான் வந்துடுறேங்க, 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீங்க பாப்பாவை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். தெரிஞ்சு போச்சு, அங்க எதையோ மூட்டி விட்டு சண்டையை மூட்ட போறா. ஐயோ கடவுளே. மக்கா, நான் சொன்னது உனக்கு புரியுதுல்ல? போயிட்டு சப்பந்த பிள்ளையா இரு, அம்மா வாங்கிட்டு சொன்னதை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? ஓகேமா, சூப்பர். அப்பா நம்ம வீட்டுக்கு போலாம்ப்பா, அம்மா தான் வரேன்னு சொல்றாங்கல்ல, வாங்க வீட்டுக்கு போலாம் நம்ம. சரிம்மா ரோசி, போலாம். பிள்ளைகிட்ட என்ன சொல்லி வச்சாலோ தெரியல. சரி போலாம், நம்மளும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். என்ன மக்களே, நம்ம போயிட்டு மீனாவை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு 2 வாரத்தை காதுல போட்டு விட்டு நமக்கு கை நிறைய சட்டை நிறைய என்ன செஞ்சிருக்காங்களோ வாங்கிட்டு வந்துடலாம் மக்களே. நீங்களே வீடியோ பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, வரட்டா?